ரத சப்தமின்னா என்ன? சூரியனினுடைய பிறந்த நாள். இத சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக இந்த தை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 7வது நாள் வந்து ரத்த சப்தமி. சூரியன் வந்து தன்னுடைய தேர்ல ஏறி உட்கார்ந்து 7 குதிரைகளையும் அவர் பூட்டி, அருணன் அப்படின்னு அவரினுடைய தேரோட்டிய அந்த தேர்ல உட்கார்ந்து, சூரியனினுடைய பாதையில இப்ப வந்து உத்தராயண புண்ணிய காலம் இருக்கு இல்லையா? இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல சூரியன் வந்து வடக்கு முகமாக அவர் பிரயாணம் செய்கிறார். இந்த வடக்கு முகமாக அவர் பிரயாணம் செய்யும் பொழுது, இந்த ரத்த சப்தமி அன்னைக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கிழக்கு முகமாக அவரினுடைய பாதையில ஒரு திருப்பத்தை அவர் வந்து கொண்டு வருவார். ஸோ இந்த ரத்த சப்தமிக்கு மேல தான் எப்பொழுதுமே நம்ம நல்ல காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாதம் 1ஆம் தேதி பிறந்த பிறகு இந்த தை அமாவாசைக்கு அப்புறம் வளர்பிறையில் ரத்த சப்தமிக்கு பிறகுதான் நமக்கு நல்ல நாட்கள் வரும்.